நம்ம நாட்டுலலாம் ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா, இங்க ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்டின்னா, 102வது குழந்தைய வந்து பெத்தெடுத்திருக்காரு. அது எங்க அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். நம்ம நாட்ல என்ன அப்டின்னா, "நாம் இருவர் நமக்கிருவர், நாம் ஒருவர் நமக்கொருவர்." இன்னும் சொல்லப்போனா, "நாமளே குழந்தை, நமக்கு ஏன் குழந்தை?" அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. ஆனா, இங்க உகாண்டாவ சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்டின்னா, 102வது குழந்தைய வந்து பெத்தெடுத்திருக்காரு. இவர் வந்து எங்க வசிச்சுட்டு இருக்காரு அப்டின்னா, கிழக்காசிய நாடான உகாண்டாவை சேர்ந்தவர் தான் முஷா அப்படிங்கிறவரு. இவர் தான் தற்போது 102வது குழந்தை வந்து பெத்தெடுத்திருக்காரு. 102வது குழந்தைன்னா அவருக்கு எத்தன மனைவி இருக்கும் அப்படின்னு நீங்க உங்களோட மைண்ட் வாய்ஸ் இங்க கேக்குது. அவர் எத்தன திருமணம் பண்ணியிருக்காரு அப்படின்னா 12 திருமணம் வந்து பண்ணியிருக்காரு. எப்புட்றா அவருக்கு பொண்ணு குடுத்தாங்க அப்படின்னா, முஷாவோட அப்பாவுக்கு வந்து 2 குழந்தைங்க. அதுல முஷாவும் ஒருத்தரு. முஷா வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, தன்னோட சின்ன வயசுல இருந்து ரொம்ப துருதுருன்னு இருப்பாரு. அது மூலியமா விவசாய தொழில பண்ணி, அது மட்டும் இல்லாம இந்த மாட்டு இறைச்சிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் விற்பனை பண்ணி நெறைய வந்து என்ன பண்ணாருன்னா, காசுலாம் சேர்த்து வச்சு ஓரளவுக்கு வந்து பெரிய பணக்காரர் மாரி ஆயிட்டாரு. அதனால அந்த ஊர்ல இருக்க மக்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, "என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோங்க, என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இப்படி ஒரு பணக்காரரா இருந்தா என் பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, நல்லபடியா இருப்பாங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஊர்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாரி சொல்லுவாங்க. ஆனா உகாண்டா அந்த மாதிரி பல்வேறு கலாச்சாரங்கள் வந்து மேற்கொள்றாங்க. அந்த மாதிரி தான் இதுவும் ஒண்ணு. என்ன அப்படின்னா, அந்த நாட்டுல வந்து எப்படி இருக்குன்னா, பல்வேறு திருமணங்கள் செஞ்சுக்கலாம். அதெல்லாம் தப்பு கிடையாது. அது மாதிரி தான் இவரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 12 திருமணம் செஞ்சிருக்காரு. ஒரு மனைவிக்கு 9 குழந்தை அப்படிங்கிற விதத்துல 102வது குழந்தை வந்து பெற்றெடுத்திருக்காரு. இப்ப அவருக்கு வந்து வயசு எத்தன அப்படின்னா, 70 வயசு வந்து ஆகுது. அது மட்டும் இல்லாம, அவங்களோட குழந்தைக்கே கல்யாணம் ஆகி பேர பிள்ளையே பார்த்திருக்காராம். அந்த பேர குழந்தைகள் வந்து எத்தன இருக்கு அப்படின்னா, சுமார் ஒரு 578 பேர குழந்தைங்க மட்டுமே இருக்காம். அது மட்டும் இல்லாம, அந்த 12வது மனைவின்னு சொல்றாங்க இல்லையா? அதாவது லாஸ்ட்டா கல்யாணம் பண்ணியிருப்பாருங்க இல்லையா? அவங்கள சொல்லப்போனா, இந்த பேர குழந்தைங்களோட வயசே வந்து அதிகமா இருக்குமாம். ஆனா, அந்த 12வதோட மனைவி வந்து கம்மி வயசுல தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களோட வயசே வந்து 35 தான். ஆனா, அத விட பேர குழந்தைங்களோட வயசுலாம் வந்து அதிகம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்ப வந்து இவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, இனிமேல் வந்து நான் திருமணமும் பண்ணிக்க மாட்டேன், குழந்தைங்களும் பெத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. போதும்பா எனக்கு வந்து வயசாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நெறைய விஷயங்கள் வந்து எனக்கு மறந்துட்டே வருது அப்படின்னு. சரி என்னத்த தான் அப்படி மறப்பாரு அப்படின்னு பார்த்தா, நம்மளால ஒருத்தர் 2 பேர் இருந்தாலே அதெல்லாம் பேர் ஞாபகம் வச்சுக்க முடியாது. 578 பேர குழந்தைங்க, 102 குழந்தைங்க அப்படின்னா எப்படி பேர் ஞாபகம் வச்சுக்க முடியும்? அதே பிரச்சனை தான் அவருக்கும். குழந்தைங்க பேர்லாம் என்ன அப்படின்னா மறந்து போயிருதாம். அது மட்டும் இல்லாம சில சமயம் வந்து கட்டுன மனைவி பேரே வந்து மறந்து போயிறான். அதனால இனிமேல் நான் திருமணமும் செஞ்சுக்க மாட்டேன், குழந்தையும் பெத்துக்க மாட்டேன். போதும்டா சாமி அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. சரி எப்படி வந்து ஒரு பேர் ஞாபகம் வச்சுக்குவாரு அப்படின்னா, அதான் மறந்து போதே அப்படிங்கிறனால நம்ம ஸ்கூல்லலாம் வந்து அட்டெண்டன்ஸ் எடுப்போம் இல்லையா? அந்த மாரி அவரும் ஒரு பதிவேட்டுல பேர்லாம் எழுதி வச்சிருக்காராம். அது மூலியமா பேரு கூப்பிட்டு, ஓ இவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்குவாராம். சரி. கடைசியா வந்து ஏன் இனிமேல் வந்து நான் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, அவர் வந்து 1972ல 17 வயசுலயே வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. தன்னோட சின்ன வயசுலயே திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவரு சொன்னேன் இல்லையா, சின்ன வயசுல ரொம்ப துருதுருன்னு இருப்பாரு அப்படிங்கிறனால, அவருக்கு வந்து எல்லாரும் பொண்ணு குடுத்தாங்க. ஆனா, இப்ப அவரு என்ன ஆயிட்டாரு அப்படின்னா, ஏழையா ஆயிட்டாராம். ரொம்பவே காசு பிரச்சனைலாம் ஆயிடுச்சு. அதனால இனிமேலும் வந்து என்னால திருமணம் செஞ்சுக்க முடியாது. குழந்தைங்களும் பெத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த அளவுக்கு போதுமான பணம் என்கிட்ட இல்ல. அதனால இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, காசு வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இல்ல. என்னோட பேர குழந்தைங்களோடயும், என் குழந்தைங்களோட நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாரியும் சொல்றாரு. இப்ப எனக்கு என்னன்னா, நம்ம வீட்ல ஒருத்தர் 2 பேர பெத்தெடுத்து வளர்க்கறதே நம்ம அம்மா, அப்பாலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். எனக்கு அது வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்து பிரச்சனை பண்ணியிருப்போம். இவரு எப்படி அசால்ட்டா 102 குழந்தைங்கள பெத்தெடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம 578 பேர குழந்தைங்கள வந்து அசால்ட்டா வளர்த்திருக்காரு. சோ குழந்தைங்கள வந்து எப்படி வளர்க்கணும் அப்படிங்கறத அவர்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் போல.